ஹாய் ஹலோ வெல்கம் டு சித்து நாட்டு வீடியோ. டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். விடிஞ்சா பஞ்சாயத்து கூட போகுது. பஞ்சாயத்தில் என்ன நடக்குங்கிற கவலையோட பெரிய முக்கி அழுதுகிட்டே இருக்கா. கருவாச்சிக்கும் உறக்கமே வரலை. ஊரே உறங்கிடுச்சு. விளக்கெல்லாம் அணைஞ்சிருச்சு. அழுது அழுது அழுத கலக்கத்திலேயே பெரிய மூக்கியும் தூங்கிட்டா. ஆனால் கருவாச்சிக்கு தூக்கமே வரல. தூக்கம் வராமல் விளக்கு கூட்டையே பேசிக்கிட்டு இருக்கா. என் பொழப்பா இப்படி நாரணும், ஊர் உலகத்தில் எத்தனை பேர் கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க, என் வாழ்க்கையா இப்படி போகணும், நான் என்ன பண்ணுறது, நாளைக்கு அவன் அத்து விட்டுட்டானா கல்யாணத்துக்கு கொடுத்த சேலையை தூக்கு மாட்டிக்கிட்டு செத்துறவா, இல்லாட்டி அரளி வரையை அரைச்சி குடிச்சிட்டு செத்துறவான்னு விளக்குக்கிட்டேயே பேசிக்கிட்டு இருக்கா. நான் மற்ற பொம்பளைங்க மாதிரிலாம் சாகலாம் மாட்டேன். நான் சாகணுமா? ஏன் சாகணும்? தப்பு பண்ணவனே அவனே திமிரா சுற்றும் போது நான் ஏன் சாகணும்னு விளக்குக்கிட்டேயே பேசிக்கிட்டு இருக்கா. விடிய விடிய விளக்கும் அவளும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர அவளுக்கும் உறக்கம் இல்லை, விளக்கும் அணையலை. ஒரு கட்டத்தில் மண்ணெண்ணெய் இல்லாமல் விளக்கும் அணைஞ்சு போச்சு. ஆனால் கருவாச்சியோ உறக்கம் இல்லாமல் கிடக்கா. விடிஞ்சிருச்சு. விடிஞ்ச உடனே பஞ்சாயத்தும் கூடிடுச்சு. பஞ்சாயத்து கூடின உடனே கட்டையை எந்திரிச்சு சொல்கிறான், எனக்கும் இவளுக்கும் ஒத்து வராது, அத்து விட்டுருங்கன்னு. அத்து விட்டுருன்னு சொல்கிறியே, அந்த புள்ள வாழ்க்கையை நினச்சி பார்த்தையான்னு பஞ்சாயத்து தலைவர் கேட்க, நீ என்னப்பா கூடி ஊரே கூடி சொல்லிடுவீங்க அவளை வச்சுக்கிட்டு வாழுன்னு. என்னால் வாழ முடியாது. இன்னைக்கு நாளைக்குன்னு ஒரு நாளும் இவ கூட கொடுத்தன நடத்த என்னால் முடியாதுன்னு கட்டையை சொல்ல, பெரிய மூக்கி கேட்குறா, ஏன்பா முடியாதுங்கிற, நீ நாளைக்கு புது மாப்பிள்ளை ஆயிடுவ, என் பொண்ணு வாழ்க்கையை நினச்சி பார்த்தியா, நீங்கள் தானே ஐயா வந்தீங்க பொண்ணை கட்டி கொடுன்னு, நாங்களையா உங்கள் வீடு தேடி வந்தோன்னு அழுகிறா. பஞ்சாயத்து தலைவர், அவன்கிட்ட பேசி வேலைக்காகாது, நீ கருவாச்சியை கூப்பிடு, கருவாச்சி என்ன சொல்கிறான்னு கேட்போன்னு பஞ்சாயத்து தலைவர் சொல்ல, கருவாச்சி மரத்து மேலே இருக்கிற அணில் கூட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. எவ்வளோ அழகு இந்த அணிலுக்கு, எவ்வளோ அழகாக அங்கிட்டும் இங்கிட்டும் தாவிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. கிடைச்சா சோறு, சாயந்தராச்சா வீடுன்னு அது சந்தோஷமாக இருக்குது. நம்ம வாழ்க்கை தான் இப்படி போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அந்த அணிலை பார்த்து அழகை ரசிச்சுக்கிட்டு இருக்கா. யானைக்கு காது குடையணும்னா அணிலோட வாழை தான் கடனாக கேட்கணும்னு அணில்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. ஏன் அத்தா கருவாச்சி, உன்கிட்ட தான் அத்தா கேட்குறோம், சொல்லு அத்தான்னு பஞ்சாயத்து தலைவர் கேட்க, அவர் என்ன சொல்கிறாரோ எனக்கு தெரியாது. இங்கே என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு இந்த பஞ்சாயத்துக்கும் தெரியும், என் மனசாட்சிக்கும் தெரியும், அந்த கடவுளுக்கும் தெரியும். நீங்களாம் பார்த்து என்ன உத்தரவு சொல்கிறீங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன்னு கருவாச்சி சொல்லிட்டா. சரி, பஞ்சாயத்து தலைவர் பெரிய மூக்கியும் கூப்பிட்டு கேட்குறாரு, என்ன அத்தா பண்ணலாம், என் பிள்ளை இவ்வளோ தெளிவாக இருக்கும் போது அத்து விட்டுருங்க. கூழோ கஞ்சியோ என் பிள்ளைக்கு நானே ஊற்றிக்கிறேன், நானே பொங்கி போட்டுக்கிறேன்னு பெரிய மூக்கி சொல்ல, சடையதேவர்கிட்ட கேட்டால் சடையதேவரும் அவனுக்கே ஒத்து வரலன்னு சொல்கிறான். இவளை கூட்டிகிட்டு வந்து வச்சு 2 பேருக்கும் நாளைக்கு ஒன்று கிடக்க ஒன்று ஆயிடுச்சுன்னா மறுபடியும் பஞ்சாயத்துக்கு யார் பதில் சொல்கிறது, அத்து விட்டுருங்கன்னு சொல்ல, சரி அத்து விட்டுருங்கன்னு சொல்லிட்டாங்க. பெரிய முக்கிய ஆத்தா, நீ என்ன வேணுமோ கேளுன்னு பஞ்சாயத்து தலைவர் கேட்க, நான் அனுப்பிச்ச சீர்வரிசை எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்க சொல்லுங்கள். என்னால் உடனே வாங்கி தான் என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணேன். நாளைக்கு ஏதாவது ஒன்றுனா என் பிள்ளைய எங்கே கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு பெரிய மூக்கி கேட்க, பஞ்சாயத்துக்கு வந்து இறங்கிடுச்சு பெரிய மூக்கி போட்ட சீதனை எல்லாம். பார்த்துக்க ஆத்தா, நாளைக்கு இது பத்தலை அது பத்தலை, இது இல்லை அது இல்லைன்னு சொல்லாத, நாளைக்கு எங்களால் மறுபடியும் பஞ்சாயத்தை கூட்ட முடியாதுன்னு பஞ்சாயத்து தலைவர் சொல்ல, என் பொண்ணே வாழ்க்கை கெட்டு வந்துட்டா. இந்த பஞ்சாயத்தில் பொருளுக்கு கேட்டு நான் எங்கேயா வந்து நிற்க போகிறேன்னு அழுகையிலேயே ஓரக்கண்ணில் பார்த்துட்டு ஒரு விளக்க காணோன்னு கண்டுபிடிச்சிட்டா பெரிய மூக்கி. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இதைக்கானோ அதைக்கானோன்னு சொல்கிற, கல்யாணத்தப்ப நான் தான் செலவு பண்ணேன், அந்த பொருளுக்கும் இதுவும் சரியாக போச்சுன்னு. சரி அண்ணன் தானே கஞ்சி குடிச்சிட்டு போகிறாரு அப்படின்னு பெரிய மூக்கி சொல்ல, சடையதேவருக்கு உடனே கோவம் வந்து, எடுத்துகிட்டு வந்து வீசுங்கடா அவன் மூஞ்சு மேலேயேன்னு கேட்க, அதுக்குள்ளே வந்துருச்சு விளக்கு பஞ்சாயத்துக்கு. எல்லாமே முடிஞ்சிருச்சு. நான் கட்டின தாலியை கொடுக்க சொல்லுங்கன்னு கட்டையன் சொல்ல, விசுக்குன்னு எழுந்திரிச்சா கருவாச்சி. எந்திரிச்சு, எதை வேணாலும் இந்த பஞ்சாயத்தில் இருக்கிற அத்தனை பொருளையும் எடுத்துக்கோங்க, என் உயிரை கூட எடுத்துக்கோங்க, நான் தாலியை கழட்டி தரமாட்டேன்னு சொல்கிறா. இது என்னடி அம்மா வம்பா போச்சு, தாலியை அறுத்து கொடுத்தா தானே உறவு முடியும்னு பஞ்சாயத்து தலைவர் சொல்ல, இல்லை நான் தாலியை கழட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறா. கட்டையன் சொல்கிறான், நானே வேணான்னு சொல்லிட்டேன், நான் கட்டின தாலி மட்டும் இவளுக்கு எதுக்கான் கொடுக்க சொல்லுங்கன்னு கேட்க, நான் இந்த ஊர் முன்னாடி வாழ்ந்து காமிக்கிறேன் மாமா, நீ கட்டின தாலி என் கழுத்துலேயே இருக்கட்டும்,
நான் எப்படி வாழ்கிறேன்னு நீ பாருன்னு புறம் பேச கட்டையனுக்கு சுருக்குன்னுச்சு கோபம். பஞ்சாயத்து கலைஞ்சிருச்சு. பஞ்சாயத்து கலைஞ்ச உடனே கூட்டமும் கலைஞ்சு போச்சு. அந்த ஊரில் இலவு வீடும் பஞ்சாயத்தில் அருந்து போன உறவும் ஒன்று தான். ஊரே சோறு போடும். கட்டையன் ஊரையே கூட்டி சொல்கிறான், இனிமேல் கருவாச்சியோட வீட்டில் யாரும் போய் வேலை செய்யக்கூடாது, எல்லார்கிட்டையும் சொல்லுங்கடா போயிட்டு, ஒருத்தன் கூட அவ வீட்டு வேலைக்கு போகவே கூடாது, அப்படியே விளைஞ்சா கூட அவ வீடு போய் சேரக்கூடாதுன்னு சொல்லுங்கடா. பொழைப்பாலாமே, என்கிட்டயே இல்லை சவால் விட்டுட்டு போறா, அவள் எப்படி பொழைக்கிறான்னு நான் பார்க்குறேன்னு கட்டையன் சவால் விட்டுட்டு பஞ்சாயத்தையே முடிச்சிட்டான். கருவாச்சி வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்னதான் நடக்குதுங்கிறத நம்ம மீதி கதையில் பார்க்கலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ எப்படி இருக்குது, ஓகேவா, நான் சொல்கிற ஸ்டோரி உங்களுக்கு ஓகேவாங்கிறத நீங்கள் சொன்னால் மட்டும்தான் எனக்கு தெரியும். ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீதி கதையை இன்னும் ஒரு நாள்லையோ 2 நாள்லையோ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.